ராஜ்மோகன் அவரை தவிர வேற யாருக்குமே பொலிட்டிக்கல் நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணும். எஸ்பெஷலி ஒரு இடஒதுக்கீடுனா என்ன, அந்த பிரச்சனைனா என்ன, இந்த பிரச்சனைனா என்ன அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் மிகப்பெரிய வீக்னஸ். அந்த வீக்னஸ் எல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, அரசியல் அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா, நிறைய படிச்சவங்களை அவர் அந்த கட்சியில சேர்த்தி அவங்கள ஸ்போக்ஸ் பர்சனா போட்டு, விஜய் ஃபேன்ஸ்லாம் ஜஸ்ட் தளபதி தளபதின்னு கத்துற மாதிரி ஆளுங்க மட்டும் இல்லை, எங்க சைடில் நிறைய படிச்சவங்களும் இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ற வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருக்கும் அந்த கட்சி. டிவிகேக்கு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, 2026 எலெக்ஷனில் ஏடிஎம்கே கூட அவங்க அலையன்ஸ் வைக்கணும். அப்படி வச்சாங்கன்னா கணிசமான எம்எல்ஏஸை அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கும். இல்லை நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு நினச்சா, சீமான் 15-20 வருஷமாக தனியாகவே நின்று எதுவுமே ஜெயிக்காமல் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாமல்